அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் பாடத்தில் திருக்குறள் கொடுத்துருக்காங்க. டேம் 2ல் திருக்குறள் ஃபஸ்ட்டு செயல் கொடுத்துருக்காங்க. இப்போ அதற்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து 2025 நியூ சிலபஸ்க்கான ஆன்சர். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக. அதில் முதல்ல இகழ்ச்சி இச்சொல்லின் பொருள் டேஸ் ஆன்சர் வந்து இகழ்தல். அடுத்து பெருஞ்செல்வம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் பெருமை கூட்டல் செல்வம். அடுத்து மூன்றாவது பண்புடைமை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து பண்பு கூட்டல் உடைமை. அடுத்து நான்காவது மரம் கூட்டல் போல்வர் இச்சொல்லை பிரித்து சேர்த்து எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து மரம் போல்வர். அடுத்து ஐந்தாவது செய்யுளில் நேர்மை என்னும் பொருள் தரும் சொல் டேஸ் ஆன்சர் வந்து நயன். அடுத்து கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. அதில் ஃபஸ்ட்டு இவ்விரண்டும் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஈ கூட்டல் இரண்டும். அடுத்து ரெண்டாவது மக்கட்பண்பு அதற்கான ஆன்சர் வந்து மக்கள் கூட்டல் பண்பு. அடுத்து இ ஆப்ஷன் செய்யுளில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. அதாவது இரண்டாம் எழுத்து வந்து ஒரே போல் இருக்க சொற்களை வந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து நகை பகை. அடுத்து வந்து அறம் மரம் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் எடுத்து எழுதியிருக்காங்க, எழுதிக்கோங்க. அடுத்து அன்புடைமை பண்புடைமை என்பன போல் ஈற்றில் மை என முடியும் 4 சொற்களை எழுத சொல்லியிருக்காங்க. நமக்கு பாடலேருந்து எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் அறிவுடைமை நேர்மை நன்மை பன்மை. அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அறிவுடைமை நேர்மை நன்மை பன்மை. அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க. பாடறிவார் எவ்வாறு நடந்து கொள்வார்? மரம் போன்றவர் என திருக்குறள் யாரை குறிப்பிடுகிறது? பண்பில்லாதவன் பெற்ற செல்வம் எதை போன்றது? இந்த 3க்கும் ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் 1ஆம் பக்கம் இருக்குது. அடுத்து 2ஆம் கொஸ்டினுக்கும் 3ஆவது கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து நமக்கு 2ஆம் பக்கம் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் பொருள் கொடுத்துருக்காங்களா, அதில் 2வது லைனில் பிறரின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அந்த பிறரில் இருந்து நடந்து கொள்வார் வரைக்கும் குறிச்சிக்கோங்க. முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 2வது கொஸ்டின் நமக்கு 2வது பக்கம் இருக்குது. 4வது குறளில் பொருள் கொடுத்துருக்காங்களா, அந்த பொருள் ஃபுல்லாத்தையும் குறிச்சிக்கோங்க. அறத்தை போல் கூர்மையான அறிவு உடையவரானாலும் மனித பண்பு இல்லாதவர் மரத்தை போன்றவரே ஆவார். இது வந்து 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டினும் நமக்கு அதே 2வது பேஜில் தான் இருக்குது. 5வது குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் இருக்குது. 5வது குறளில் பொருள் இருக்குது பார்த்தீங்களா, பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையாக நல்ல பால் திரிவது போன்றதாகும். இது வந்து 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நமக்கு சிந்தனை வினா. ஒருவர் என்னென்ன பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பாருங்கள். மரியாதை இரக்கம் பொறுமை நேர்மை தாழ்மை தன்னடக்கம் உதவும் மனப்பான்மை மனித நேய பண்பு எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் போன்ற பண்புகளை கொண்டிருக்க வேண்டும். ஆன்சராக பார்த்து எழுதிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த படத்துக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம்.